HUF ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி எப்படி கிரியேட் பண்றது, இப்போ நான் கிரியேட் பண்ணேன்னா அதனால எனக்கு ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சார் HUFனா என்ன சார்? HUFனா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஹிந்து லா பிரகாரம் வந்து பார்த்தோம்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சன், டாட்டர் இவங்க வந்து ஒரு ஃபேமிலின்னு சொல்றோம். ஸோ இவங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறதா ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தை தான் நம்ம வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படிங்கிறது சொல்றோம். ஓகே, ஹிந்து லா பிரகாரம் சொன்னீங்க சார். இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ஏதாவது டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31 பிரகாரம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்றதுன்னு பார்த்தோம்னா பர்சன் இன்க்ளூட்ஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ இங்கே இன்க்ளூசிவ் டெஃபினேஷனை மட்டும்தான் சொல்லியிருக்க ஒழிய இந்த HUFக்கான டெஃபினேஷன் சொல்லலை. சார் இப்போ இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியை எப்படி நம்ம கிரியேட் பண்றது? இப்போ HUF எப்படி ஃபார்முலான்னு பார்த்தோம்னா பை அஃபிடவிட் மெத்தட் ஆர் பை எக்ஸிக்யூட்டிங் அ டீட் நம்ம HUF ஃபார்ம் பண்ணலாம். சார் இதுக்கு செப்பரேட்டா பேன் கார்டு வாங்கணுமா? இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HUF வந்து ஒன்ஸ் டீட் எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம பேன் அப்ளை பண்ணணும். பேன் அப்ளை பண்ணிட்டு செப்பரேட்டாக ஒரு பேன் வந்த அப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபார்மல் மெத்தட். சார் இந்த HUF ஸ்டார்ட் பண்ண மினிமம் எத்தனை பேர் வேணும்? அது மட்டும் இல்லாமல் கேபிட்டலை எப்படி இன்ஃபியூஸ் பண்ணுறது சார்? இப்போ HUF வந்து மினிமம் 2 பேர் இருந்தால் போதும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால் போதும். ஸ்டார்ட் பண்ணும்போது வித்தவுட் எனி அசட் இல்லாமல் HUF நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பை கார்பஸ் ஃபண்டை நம்ம ஒரு மெம்பர்கிட்ட இருந்து கார்பஸ் ஃபண்டை கலெக்ட் பண்ணி அது மூலமாக நம்ம கிரியேட் பண்ணலாம். சார் இப்போ HUFல புரியாத 2-3 டேர்ம் இருக்கும். ஆமாம், கர்த்தா, கோபார்சனர்ஸ், மெம்பர்ஸ், இந்த 3 பேர்த்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன சார்? கர்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தான்றவர் தான் சீனியர் மோஸ்ட் மேல் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அவர் தான் நம்ம வந்து கர்த்தா அப்படின்னு சொல்கிறோம். அவர் தான் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. தென் கோபார்சனர்ன்றது வேற யாரும் இல்லை, கர்த்தாவோட பசங்க தான் வந்து நம்ம கோபார்சனர்னு சொல்கிறோம். தென் மெம்பர்ன்றது வேற யாரும் இல்லை, கர்த்தாவும் நம்ம மெம்பர் தான் சொல்கிறோம். தென் கோபார்சனரும் மெம்பர் தான். தென் நெக்ஸ்ட் கர்த்தாவோட ஒய்ஃப் வந்து மெம்பர்னு சொல்லலாம், கர்த்தாவோட பசங்களோட ஒய்ஃபும் நம்ம மெம்பர்னு சொல்லலாம். ஓகே சார், இப்போ மேரேஜ் ஆன உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து HUF ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஆஃப்டர் பர்த் ஆஃப் சைல்டு தான் இந்த HUF ஸ்டார்ட் பண்ண முடியுமா? இல்லை, இப்போ மேரேஜ் ஆன அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாராளமாக HUF ஸ்டார்ட் பண்ணலாம். வென்எவர் சைல்டு வந்து நியூவாக பார்ன் ஆகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக மெம்பர் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் நோ இஷ்யூ. சார் இப்போ இன்கம் டேக்ஸில் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. அந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல என்ன மாதிரியான இன்கம் எல்லாம் வந்து HUF ஏர்ன் பண்ணலாம் சார்? இப்போ வந்து பார்த்தோம்னா 5 ஹெட்ஸில் சேலரி, அது வந்து சேலரி வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் ஏர்ன் பண்ணுறதுனால சேலரி இன்கம் டஸ் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் HUF. தென் நெக்ஸ்ட் HUFல நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கு. பிஸ்னஸ் கேட்டகரியில் நம்ம தாராளமாக என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். பட் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் HUFல நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. ஓகே சார், இப்போ F&O அண்ட் ஷேர் ட்ரேடிங் கூட நம்ம HUFல இருந்து பண்ணிக்கலாமா சார்? HUFல நீங்கள் தாராளமாக வந்து F&Oவும் ஷேர் ட்ரேடிங்கும் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அடிஷனலாக பண்ண வேண்டியது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகே, HUF பேர்லயே டிமேட் அக்கௌண்ட் HUF பேர்லயே நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ சார், நம்ம டாக்ஸ் பிளானிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படியெல்லாம் டாக்ஸ் பிளான் பண்ணலாம் HUFல அப்படின்றத பற்றி. சார் இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ன்றது ஒரு 50,000 rupees இருக்கு இல்லையா, பிளஸ் ரிபேட் 87A கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாம் HUF-ஆ கிளைம் பண்ண முடியுமா சார்? இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்றது அப்ளிகபிள் இன் தி கேஸ் ஆஃப் சேலரி இன்கம். ஸோ இப்போ சேலரி இன்கம் HUFனால ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இங்கே நாட் பாசிபிள். பட் இந்த கேஸ் ஆஃப் 87Aவும் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள். ஸோ இங்கே HUFக்கும் அந்த 87Aல நம்ம ரிபேட் கிளைம் பண்ண முடியாது. ஸோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 2.5 lakhs தானே சார் ஓல்டு ரெஜிம் படி? இதில் கண்டிப்பாக ஓல்டு ரெஜிம் பிரகாரம் 2.5 lakh, நியூ ரெஜிம் பிரகாரம் நீங்கள் தாராளமாக ஆஃப் பண்ணலாம் HUFக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh வரல இருக்கு. அப்போது சார் உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு 16 லட்ச ரூபா சேலரி இன்கம் வாங்குறேன் அண்ட் ஒரு 2.5 லட்ச ரூபா என்னோட இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிலேருந்து எனக்கு ரெண்டல் இன்கம் வருதுங்க சார். இப்போ நான் HUF கிரியேட் பண்ணேன்னா எப்படி டேக்ஸ் சேவ் பண்ணலாம்? HUF நான் கிரியேட் பண்ணாத பட்சத்தில் எனக்கு எப்படி டேக்ஸ் ஆகும் சார் அது? இப்போ நீங்கள் மேக்ஸிமம் டேக்ஸ் லேபில் இருக்கனால உங்களுக்கு 30% அப்ளிகபிள். ஸோ ரெண்டல் இன்கம்க்கு உங்களுக்கு அதே சேம் 30% அப்ளிகபிள் ஆகும். இந்த சிச்சுவேஷனில் 2.5 lakhக்கு 75,000 நீங்கள் டேக்ஸ் இன்கர் பண்ணுவீங்க.
இப்போ 75,000 எப்படி டேக்ஸ் சேவ் பண்ணணும்னு பார்ப்போம். இதுவே இவர் செப்பரேட்டாக ஒரு ஹெச்எஃப் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் இவரோட இந்த ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை ஹெச்எஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க பட்சத்தில் ஹெச்எஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குது. ஸோ இங்கே ஓல்டு ரெஜிமில் 2.5 lakhம் நியூ ரெஜிமில் 3 lakh வரலையும் நம்ம டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். இதுவே 2.5 lakh ரெண்டல் இன்கம் ஹெச்எஃப்ல காமிச்சிருந்தாருன்னா 75,000 டேக்ஸ் பே பண்ணியிருக்க தேவையில்லை, 0 டேக்ஸாக வந்திருக்கும். இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. ஓகே சார், இப்போ நீங்க சொன்ன பிளான் படியே நான் இப்போ ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குறேன் ஹெச்யூஎஃப்ல, அதுக்கு லோன் போட்டு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ செக்ஷன் 24B படி டிடக்ஷன் இருக்கு இல்லையா, இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன், அண்ட் செக்ஷன் 80Cல பிரின்சிபலை டிடெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பெனிஃபிட் எல்லாம் நான் ஹெச்யூஎஃப்ல எடுத்துக்க முடியுமா சார்? கண்டிப்பா. நீங்க 24Bல இன்ட்ரெஸ்டும் நீங்க வந்து இந்த ஹெச்எஃப் கிளைம் பண்ணலாம். 80Cலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1.5 lakh ஒன்லி தாராளமாக கிளைம் பண்ணலாம். இப்போ சார் நான் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுல இருந்து எனக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு 2 லட்ச ரூபா வந்திருக்கு சார். இப்போ நான் ஹெச்யூஎஃப் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஏதாவது டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குதா? ஹெச்யூஎஃப்ல நான் போகாதனால ஏதாவது டேக்ஸ் லைபிலிட்டி வருமா சார் எனக்கு? கண்டிப்பா. நீங்க ஹெச்யூஎஃப்ன்ற ஒரு கான்செப்ட்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த உங்களோட இப்போ ஏர்ன் பண்ணியிருக்க அந்த 2 lakh வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 lakh வரலையும் எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ ரிமைனிங் 1 lakh நீங்கள் 10% டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ 10,000 நீங்கள் அடிஷனல் டேக்ஸ் லைபிலிட்டி இன்கர் ஆகும் உங்களுக்கு. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ப்ரொபோர்ஷனேட்டாக சம் அமௌண்ட் எங்கேயும் பண்ணியிருக்கும் போது நீங்கள் அங்கே ஒரு இண்டிவிஜுவல் ஒரு 1 lakh, ஹெச்எஃப்ல ஒரு 1 lakh நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா 2 பிளேஸ்லையுமே ஈக்குவலாக 1 lakh எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணியிருப்பீங்க. இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு 0 டேக்ஸ் வரும். சரி சார், எல்லாமே பெனிஃபிட்டாவே பேசிட்டோம். கண்டிப்பா பெனிஃபிட் கம்ஸ் வித் ரிஸ்க் இல்லையா? இந்த ஹெச்யூஎஃப்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு சார்? இப்போ ஹெச்எஃப்லன்னு வந்து பார்த்தோம்னா நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணும்போது, அதாவது சொத்தை பிரிக்கணும் அப்படிங்கும்போது கம்பல்சரி எல்லாத்தோட அப்ரூவலோட தான் நீங்கள் இப்போ சொத்தை பிரிக்க முடியும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஊர்கதையெல்லாம் வேண்டாம் ஐயா, உன் முடிவை எங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. முடிவேனே முடிவே, எனக்கு சேர வேண்டிய சொத்தை சரிவாரியா பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. அப்படி என்னப்பா சொல்ற? ஆமா, எனக்குன்னு தனியா சொத்து சுகம் இருந்தா தான் என்னையும் இந்த ஊருக்குள்ள 4 பேர் மதிப்பான். என் பசங்களுக்கும் பெரிய இடமா பார்த்து சம்மந்தம் பண்ண முடியும். நீங்க சொத்தை பிரிங்க. ஓஹோ, அப்ப சொத்து விரிக்கும் போது பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ.